ஒருவருக்கு நிபா வைரஸ் உறுதி செய்துள்ள நிலையில் அவருடன் தொடர்பில் இருந்த 250 பேரை கண்டறியப்பட்டு அவர்களை கண்காணித்து வரும் நிலையில் இந்த வைரஸ் உறுதி செய்த அதே மாவட்டத்தில் எம்போக்ஸ் வைரஸ் ஒருவரை தாக்கியுள்ளதா என சந்தேகம் எழுந்துள்ளது. அவரது மாதிரிகள் எடுத்து பரிசோதனைக்கு அனுப்பியுள்ள நிலையில் நேற்று முதல் சுகாதாரத்துறை சார்பில் தமிழக கேரள எல்லை பகுதியான களியக்காவிளை பகுதியில் 24 மணி நேர வாகன சோதனையானது இன்று 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. கேரளா மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் ஒருவருக்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை நடைபெற்று வந்த நிலையில் அவருக்கு நிபா வைரஸ் உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து கேரளா சுகாதாரத்துறை சார்பில் வைரஸ் பரவாமல் இருக்கும் விதமாக இந்த வைரஸ் உறுதி செய்யப்பட்ட நபருடன் தொடர்பில் இருந்த 250 பேரை கண்டறியப்பட்டு அவர்களை கண்காணித்து வருவதுடன் அவரது மாதிரிகள் எடுத்து பரிசோதனை செய்து வருகின்றனர். மேலும் மலப்புரம் மாவட்டத்தில் காய்ச்சல் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவருக்கு எம்போக்ஸ் வைரஸ் பாதித்துள்ளதா என சந்தேகத்தின் பேரில் அவரது மாதிரிகள் எடுத்து பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். தற்போது கேரளாவிலிருந்து தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் குமரி வழியாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு தினசரி அரசு பேருந்துகள், இருசக்கர வாகனங்கள் மற்றும் தனியார் வாகனங்களில் செல்வதால் குமரி தமிழக கேரள எல்லை பகுதியான களியக்காவிளை பகுதியில் சுகாதாரத்துறை சார்பில் நேற்று முதல் கேரளாவில் இருந்து வரும் வாகனங்களை சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வாகனங்களில் வரும் நபர்களுக்கு வைரஸ் அறிகுறிகள் ஏதேனும் இருந்தால் கேரளாவைச் சேர்ந்த நபர்கள் என்றால் கேரளாவுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும், அதேபோல் தமிழகத்தைச் சேர்ந்த நபர்கள் என்றால் நாகர்கோவில் உள்ள ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்படுவார்கள் என தகவல் வெளியானது. இதனையடுத்து தமிழக கேரள எல்லை பகுதியான களியக்காவிளை பகுதியில் சுகாதாரத்துறை சார்பில் காலை 8 மணி முதல் 2 மணி வரையிலும், மதியம் 2 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும், இரவு 8 மணி முதல் காலை 8 மணி வரை என படிமாற்ற முறையில் 24 மணி நேர வாகன சோதனையானது 2வது நாளாக நடைபெற்று வரும் நிலையில் சுகாதாரத்துறையினர், போலீசார் உதவிகளுடன் தனியார் வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள், அரசு பேருந்துகள் என அனைத்து வாகனங்களையும் தீவிரமாக சோதனை செய்து வருகின்றனர். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.